ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் புதன் சந்தைன்ற மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். அந்த சந்தை பார்த்தீங்கன்னா வாரம் செவ்வாய்க்கிழமை நடக்குது. இங்கே எருமை, பால் மாடு, காளை மாடு இந்த மாதிரி மாடுங்களாம் வரும். இப்போ எப்படி மாடு வந்திருக்கு, என்ன விலை போகுது அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வக்கீல வக்கீலங்க வா. ஃப்ரெண்ட்ஸ், என்ன பார்த்தீங்கன்னா வாரம் இந்த சந்தைக்கு எருமைக்கண்ணு கொண்டு வருவார், கொட்டைக்கண்ணு, கிடாக்கண்ணு இந்த மாதிரி கொண்டு வருவார். எல்லாம் ஒரு வருஷத்துக்குள்ளே இருக்க கண்ணும், ஒரு வருஷம் 1.5 வருஷம் இருக்க கண்ணும் கொண்டு வந்திருக்காரு இந்த வாரமும். எப்படி விலை வைக்குது என்னன்றதை கேட்கலாம். வணக்கண்ணா. வணக்கம். இந்த வாரம் எப்படி நான் கண்ணு கொண்டு வந்தீங்க, எப்படி வியாபாரம் இருக்கு? மழை சரியா பெய்யல கண்ணு. மழை பெஞ்சிருந்தா கண்ணு மழை வித்துடும். மழை பெய்யாத காரணத்தினால விலை ரொம்ப குறைவா கேட்கறாங்க. கேரளாவோட மழை பெய்யுது, இன்னும் தமிழ்நாட்டுக்கு மழை தொடங்கல. சேலம் மாவட்டம் கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கு, இன்னும் இந்த லொக்காலிட்டி எங்கேயும் மழை இல்லை. ஓகேண்ணா. எப்படி கேட்குறாங்க, என்ன விலை சொல்றீங்க? நீங்க வாங்கினதுல இருந்து 2000 ரூபா கம்மியா கேட்கறாங்க. அப்புறம் முதலுக்காரருக்கு பணம் கட்டணும். ஆமாண்ணா, கம்மியாக தான் கேட்குறாங்க. இப்போ எப்படி வியாபாரம் ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? மரம் ஆயிட்டு இருக்கு, சுமாராக ஆயிட்டு இருக்கு. எத்தனை கொண்டு வந்து எத்தனை கொடுத்துருக்கீங்க? தோட்டம், அதாவது தண்ணி பாசனம் இருக்கிறவங்க வாங்கிட்டு போயிடுறாங்க. இந்த மேட்டு இல்லாமல் இருக்கிறவங்க வந்து பில்லு எல்லாம் விலை கொடுத்து தானே வாங்கி போடணும். அதை அவங்க கணக்கு பார்க்குறாங்க. ஓகே. இப்போ அதிகமாக எங்கே போய் கட்டினாலும் பில்லு மேய்ஞ்சிக்கும், காசு கொடுத்து வாங்க தேவையில்லை. இப்போ உங்ககிட்ட அதிகம் வாங்குறவங்க இந்த ஃபார்ம் டைப்புக்கு வாங்குறாங்களா இல்லை வீட்டு டைப்புக்கு வாங்குறாங்க? வீட்டுக்கு வளர்ப்புக்கு வாங்க. வீட்டுக்கு தான் அதிகம் வாங்குறாங்க. ஓகே. என்ன ப்ரீடெல்லாம் இருக்குண்ணா இப்போ இன்னைக்கு வந்து சுமாராக ரேஞ்சு தான், விலை அதிகமும் இல்லை கம்மியும் இல்லை. இல்லை என்ன ரகம், அதாவது சுருட்டை, முறா, நாட்டு எருமை? சுருட்டை கண்ணு வரும், நாட்டு கண்ணு வரும். ஓகேண்ணா. ஒவ்வொருத்தரும் நாட்டு கண்ணை தான் விரும்புவாங்க, ஒவ்வொருத்தரும் முறா கண்ணை தான் விரும்புவாங்க. முறா கண்ணு வெயிலுக்கு தாங்காது. இது நம்ம நாட்டு கண்ணு வந்து எவ்வளவு வெயில் அடிச்சாலும் எவ்வளவு மழை பெஞ்சாலும் எந்த விதமான ஒரு வியாதியும் வராது. ஓகேண்ணா. குழம்பு புண்ணு. ஓகே. இந்த கண்ணுலாம் இப்போ என்ன ரேட்டுக்குலாம் இருக்கு? இது வந்து 23 ரூபா சொல்லுவேன், 23 ரூபா தான் கொடுப்பேன். ஓகே. ஒரு 18 ரூபா சொல்லுவேன், ஒரு 16 அந்த ரேட்டு வேணா கொடுத்துருவீங்க. ஓகேண்ணா. சரி, ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. எவ்வளோ இருக்கு? சுகாதார கேடாக இருக்கு அந்தியூர் சந்தை, அதை வந்து சரி பண்ணணும். அந்தியூர் சந்தைக்கு நீங்கள் போகிறீங்க, அது என்னைக்கு நடக்குது? அது வந்து சனிக்கிழமை நடக்குது. சனி ஞாயிறு 2 நாளும் சந்தை கொடுக்குது. பேட்டி நடத்திக்கிட்டு இருக்கீங்களா? அதாவது அந்தியூர் சந்தையில் வந்து வாயில்லா ஜீவன்கள் மாடு வாங்கி கட்டுறோம், அதுக்கு வந்து தண்ணி சௌகரியம் இல்லை அங்க. அதாவது மனுஷனே வந்து மனுஷன் தண்ணி வேணும்னா போய் கடையில் வாங்கிக்கிறான் 20 ரூபா கொடுத்து. இந்த மாட்டுக்கு வந்து 2 நாள் ஆனாலும் சரியானபடி தண்ணி வழங்கலை. அதனால என்ன பண்றாங்கன்னா, அந்தியூர் தொகுதி பேரூராட்சி போய் அந்த ஒன்றிய செயலாளர் போய், ஒன்றிய தலைவரும் ஒன்றிய செயலாளரும் போய் அந்த அந்தியூர் சந்தையில் வந்து இந்த வாயில்லா ஜீவன்களுக்கு தண்ணி பற்றாக்குறையை வந்து தீர்த்து வைக்கணும். ரொம்ப அசுத்தமா இருக்கு. அது என்ன நடக்குதுண்ணே? சனிக்கிழமை சந்தை. அந்த தண்ணி தொட்டியில வந்து செருப்பு, சீமாறு ரொம்ப அசிங்கமா இருக்கு. வந்து அந்தியூர் ஒன்றியம் தான் அதை தலையிட்டு, இப்ப ஆளுங்கட்சியா இருக்கிற வந்து விஜய் கட்சிக்கார தலையிட்டு இந்த சுகாதார முறையில இந்த வாயில்லா ஜீவன்களுக்கு நல்ல முறையில தண்ணி வழங்கணும். இது முக்கியமான கோரிக்கை. சரி, ஓகே. அடுத்த வாரம் வந்து இந்த விஜய் கட்சிக்காரர் வந்து ஒன்றிய செயலாளர் இதில் தலையிட்டு இந்த வாயில்லா ஜீவன்களுக்கு மாட்டுக்கு வந்து தண்ணி நல்லபடியா கொடுக்கற மாதிரி ஏற்பாடு பண்ணணும். சரி, ஓகேங்க. அந்தியூர் நகராட்சிக்கு தகவல் பண்ணிட்டு. சரி, ஓகே. தேங்க்ஸ். வளர்ப்பு கிடாரி கண்ணுலாம் போட்டீங்கன்னா நிறைய வந்திருக்கு. எல்லாம் பொட்டை கண்ணு. 6 மாசத்துல வந்து 1 வருஷம் இருக்கு. கண்ணு இருக்கு. வணக்கண்ணா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. வர எப்படி நான் கண்ணு கொண்டு வந்திருக்கீங்க? கொண்டு வந்தேன். 6 கண்ணு கொண்டு வந்தேன். 2 வித்தோம், 4
ஓகே ஓகேண்ணா சுமாராக தான் இருக்கீங்களா? சுமார் தான், மழை பெஞ்சாதான் கரெக்டாக விற்கும். மழை பெஞ்சாதான் நல்லா கண்ணில் விற்கும். என்ன விலையிலேருந்துண்ணா இன்னைக்கு இருக்கு நம்மகிட்ட? இன்னைக்கு இந்த விலையில வந்து 7 ரூபாயிலிருந்து 12 ரூபா வரைக்கும் இருக்கு. 7 ரூபாயிலேருந்து 12 ரூபா வரல இருக்கு. ஓகே ஓகே. 4 கன்று இருக்கு, 4மே போட்ட கன்று. ஒரு 6 மாதம் இருக்குமாங்கண்ணா? 6-7 மாதம் இருக்குங்களா? 6 மாதம் 7 மாதம் கண்ணுங்களா இருக்குமா? ஓகே ஓகேண்ணா. சரிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஒரு மாதத்துல இருந்து இருக்கிறவர்களுமே கண்ணு இருக்கு. எல்லாம் கிடையாது கண்ணுங்க. வாங்கிட்டு போறீங்களா? வாங்கிட்டு கொடுக்குறீங்களா? கொடுக்குறதுண்ணா. கொடுக்குறதா எப்படி முகலட்சணம் பாரு. எப்படி லட்சம் பாரு. 1.5 வருஷம் இருக்குங்களா? 2 வருஷம் இருக்கு. 2 வருஷம் இருக்கும். பல்லு வச்சிருக்கானா? பல்லு வைக்கல. இப்போ வைக்கிற கண்டிஷன். வைக்கிற கண்டிஷன். என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கிறீங்க? 38 ரூபா சொல்றாருண்ணா. 38 ரூபா. ஓகே ஓகே. மேலே எவ்வளோண்ணா கொடுக்கலாம்ண்ணா? ஏதோ 30 ரூபா வந்தால் ஒரு சொல்லி விட்டுலாம். யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. கேட்க தெரியல. ஓகே ஓகே. நாட்டுக்காலைங்களா? நாட்டுக்காலை. எத்தனை கொண்டு வந்தீங்க? ஒண்ணுதான் இருக்குங்களா? 10 கொண்டு வந்தோம். 10 கொண்டு வந்தீங்க. முன்னாடி இருக்குங்களா? சரி ஓகே ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டு மாடு, வண்டி மாடு யூஸ் பண்ணலாம், ஏர் ஓட்டுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி மாடு கொண்டு வந்திருக்காங்க. தம்பி இந்த வாரம் எத்தனை கொண்டு வந்திருக்கீங்க? 8ண்ணா. 8ஆ? எத்தனை கொடுத்துருக்கீங்க? 5 கொடுத்துருக்கீங்களா? ஓகே ஓகே. இதெல்லாம் உங்களுக்கு இப்போ இதெல்லாம் என்ன ரேட்டு சொல்லிட்டு இருக்கிறீங்க? என்ன ரேட்டு கேட்குறாங்க? இது 62 ரூபா சொன்னோம், 40 ரூபாய்க்கு தான் கேட்குறாங்க. இது 62 ரூபா சொல்லி 40 ரூபாய்க்கு கேட்குறாங்க. அவ்வளோ கம்மியாக கேட்குறாங்க. இது ரெண்டும் 110. எவ்வளோ கேட்குறாங்க? 1.5 தான் கேட்குறாங்க. இல்லை 1.10 சொல்கிறீங்களா? 1.5 கேட்குறாங்களா? ஓகே ஓகே. மேலே எவ்வளோண்ணா கொடுப்பீங்க? இது மேலே 1.10 மேலே வந்து 1.10க்கு மேலே வந்து கொடுப்பீங்களா? ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறது 1.10, 1.5 கேட்குறாங்க. 1.10க்கு மேலே வந்தால் தான் கொடுப்பீங்களா? 1.5க்கு மேலே வந்தால் தான் கொடுப்பாங்க. இது ரெண்டும் என்ன ரேட்டுப்பா? இது ரெண்டும் 1.50ண்ணா. 1.50. ஓகே ஓகே. பரவாயில்லைங்களா? சந்தையில் இன்னைக்கு கொஞ்சம் வேலை? ஏன்னா யாருமே கேட்க மாட்டேறாங்க. ஓகே ஓகே. சரிப்பா. அண்ணா அண்ணா நீங்கள் எங்கேருந்துண்ணா வரீங்க? புரியல. கொல்லிமலை. வாரம் சந்தைக்கு வரீங்களாண்ணா? வாரம் வரீங்க. வாரம் எப்படி நான் மாடு கொண்டு வரீங்க? எத்தனை மாடு கொண்டு வரீங்க ஆவரேஜா? கிடைக்கிறத பொறுத்து 4-5 அந்த மாதிரி கொண்டு வருவீங்க. இந்த வாரம் எத்தனை கொண்டு வந்தீங்க? 4 கொண்டு வந்தீங்க. ஓகே ஓகே. இது ஒன்று தான் இருக்குங்களா? அது உங்களுக்கு தாங்களா? ஓகே ஓகே. கருப்பில் ஒன்று வெள்ளையில் ஒன்று வச்சுருக்கீங்க. என்ன ரகத்தில் சேர்றதுண்ணா? ரெண்டும் நம்மளதான். ஹலோ எப்படி இது? என்ன ரேட்னா சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன ரேட்டு சொல்லிட்டு இருக்கீங்கண்ணா? 35. அவர் எவ்வளோங்கண்ணா கேட்டார்? அவர் 20 ரூபாய்க்கா? ஓகே ஓகே. நீங்கள் மேலே எவ்வளோண்ணா கொடுப்பீங்கண்ணா?
இது இதா இப்போ 20 ரூபாய் கேட்குறாங்க, நீங்கள் 35 சொல்லியிருக்கீங்க. என்ன ரேட் வந்தால் ஃபைனல்? 35 வாங்கலாம். 35கே வாங்கினது. 35 கீழே கொடுத்தாலும் நான் நஷ்டம் தான். நஷ்டம். ஓகே ஓகே. 35 வந்தால் தான் கொடுக்க முடியும். ஓகே ஓகே. நான் அதுனா அந்த காலம் என்ன ரேட்டுனா கொடுக்கலாம்ண்ணா? அதான் ஆ 40 ரூபா கேட்டுக்கிறாங்க. 40 ரூபா சொல்லுங்கிறாரு. 40 ரூபா சொல்லிட்டு இருக்கிறீங்களா? ஓகே ஓகே. அது என்ன ரேட்டுனா கொடுக்கலாம், கம்மி பண்ணி கொடுக்குறதுனா? நீ வாங்கிக்கிறியா? இல்லை நிலவரத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டு. நிலவரம் வந்து அதே 40 போகும். நிலவரத்தை கம்மி பொறுத்தா 30 35 போகும். 35 ஓகே ஓகேண்ணா. ஏதாவது பல்லு ஏதாவது வச்சுருக்கீங்களாண்ணா? பல்லு ஏதாவது வச்சுருக்கீங்களா? பல்லா? ஆ 2 பல்லு. ஓகே ஓகேண்ணா. நான் 33 பேர் இருந்துச்சு. நான் ஓப்பனான வச்சு கடவுளே எப்படிங்க நீங்கள் எங்கேருந்து வரீங்க அண்ணா? நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நாங்கள் சின்ன முடியுங்க. சின்ன முட்டைங்க. இது என்ன ரகங்கண்ணா? புங்கனூர் குட்டைங்களாண்ணா? ஓகே. இது காலைங்க தானா? காலம் பல்லு வச்சுருக்காண்ணா? இல்லை பல் போடல. பல்லு போடல. இது எத்தனை வருஷம் நான் இருக்கும்? 2 வருஷம் இருக்குங்களா? இப்போ தான் 2 வருஷம். 2 வருஷம் தான் ஆகுது. ஓகே. இந்த மாதிரி காலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரு இங்கே கிடைக்கிறது. நீங்கள் எங்கேருந்து நான் கொண்டு வரீங்க? வீட்டில் வளர்த்துங்களா இல்லை வெளியில் எடுத்துகிட்டு வரீங்களா? இல்லை வீட்டில் வளர்த்தி தான். வீட்டில் வளர்த்தி தான். காலை மட்டும் தான் ஒன்று வச்சுருக்கீங்களாண்ணா இல்லை நம்மக்கிட்ட 2-3 காலம் இருக்குண்ணே. 2-3 காலை கண்ணு இருக்குது. பிச்சாரி ரீசன் ரவுடின்ட்டு காரியில் ஒன்று, பிச்சாரி போகிறதுல ஒன்று. ஓகே ஓகே. எல்லாம் கண்ணுலாம் உங்ககிட்ட கேட்டால் கிடைக்குமாங்கண்ணா? இதில் கிடைக்கும். எல்லாம் இப்போ 2 மாதம் கண்ணு 3 மாதம் கண்ணு அந்த மாதிரி கேட்டால் உங்ககிட்ட கிடைக்கும். 10 மாதம் 1 வருஷம் வாங்குறாங்க. 10 மாதம் 1 வருஷம் ஆகிடும். அந்த சைஸில் கொடுத்தா தான் பார்த்துக்க முடியும். பால் மறந்துருக்கு. பால் மறந்துடும் அதுக்கப்புறம். ஓகே ஓகேண்ணா. இப்போ இது என்ன ரேட் நான் சொல்லிட்டு இருக்கீங்க? இது 45 ரூபா. 45 ரூபா சொல்லிட்டு இருக்கீங்க. எவ்வளோ ரேட்டுக்கு நான் கேட்குறாங்க? 35 ரூபாய்க்கு. மேலே எவ்வளோண்ணா கொடுக்கலாண்ணா? மேலே 1000-2000 வந்தால் 1000-2000 வந்தால் கூட கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. நான் இந்த மாடு அதிகமாக வாங்கிட்டு போகிறது வீட்டில் ஒரு அழகுக்கு ஒரு அளவுக்கு. தெரியுங்க. ஓகே ஓகேண்ணா. நான் இந்த மாதிரி கன்று வேணும், அந்த மாதிரி மாடு வேணும் அப்படின்னா உங்களை காண்டாக்ட் பண்ணால் கிடைக்குங்களா? உங்கள் ஃபோன் நம்பர் சொல்ல முடியுங்களா? சொல்கிறேன். சொல்லுங்கள். 97 90 69 5081. 5081. உங்கள் பேர்னா? ராமன். ராமன். ஓகே ஓகே. நீங்கள் சின்ன மட்டி. சரி. ஓகே ஓகே. காலை எத்தனை பல்லுங்கண்ணா? காலா மதிப்பாக போட்டுங்க. 4 பல்லுங்க. மதிப்பாக போட்டுக்கிறாங்க. சேர்ந்தது. இது வந்து காங்கேனா. என்ன காங்கேனா இதா இந்த ரகம். சரி ஓகே ஓகே ஓகே. என்ன ரேட்டு நான் சொல்கிறேன்? இது நானா 38 ரூபா சொல்லிட்டு. ஓகே. என்ன ரேட்டுக்குன்னு 20 ரூபா விட்டுருங்க. 30 ரூபா தான் கொடுத்துருவீங்களா? தான் விட்டுருமா. காலை பார்த்தீங்கன்னா 38 ரூபா சொல்லிட்டு இருக்காங்க. 30 ரூபா தான் கொடுத்துரும் அப்படின்னு இருக்காரு. பெரிய மட்டும் எடுத்துறாங்க. அது என்ன ரேட்டு? கேட்குறாங்க. அந்த மேலே கால் பண்ணுற மாதிரி மேலே எவ்வளோண்ணா கொடுக்கலாண்ணா? மேலே இன்னும் ஒரு 1000-2000 சேர்த்து தான் பண்ணுறேன். ஓகே ஓகேண்ணா. இது 1 வருஷம் இருக்குமாங்கண்ணா கண்ணு? அவ்வளோதான். 1 வருஷம் பள்ளி போடல. பல்லு போடல. ஓகே. என்னத்த சொல்ற மேல